வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு இன்று துவக்கம். அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் சிறப்பு பிரிவினருக்கு முதலில் நடைபெறுகிறது. புதிய சிந்தனைகளை உருவாக்கி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். இளைஞர்களுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தல். மத்திய அரசின் மின் தொகுப்புக்கு 70 கோடி ரூபாய் மட்டுமே பாக்கி. தமிழக அரசு செலுத்த வேண்டுமென அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை. தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு திருமாவளவன் கோரிக்கை. கொள்ளையை தடுக்க வங்கிகளுடன் விரைவில் ஆலோசனைக் கூட்டம். சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தந்தி டிவிக்கு தகவல். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. சென்னை உள்ளிட்ட 8 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று மோதல். தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று முதல் தொடங்குகிறது. 431 பொறியியல் கல்லூரிகளில் BE, BTech, BArch படிப்புகளுக்கு இன்று முதல் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நாளை முதல் 24ஆம் தேதி வரையும், பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 25 முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரையும் நடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 17 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. அப்போதைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ், தென்மண்டல IG சைலேஷ்குமார் யாதவ், நெல்லை சரக DIG, தூத்துக்குடி SP மகேந்திரன் உட்பட 17 போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தங்களுக்கு சந்தோஷம் அளிக்காவிட்டாலும் ஆறுதலாக இருப்பதாக துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையின் மீது தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள செய்திகள் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவதாக கூறியுள்ளார். அப்போதைய ஆட்சியர் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும், காவல்துறை உயரதிகாரிகள், குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க ஆளுநர் RN ரவி 339 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். பின்னர் பேசிய ஆளுநர், சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகள் பல சாதனைகளை செய்துள்ளோம் என்றும், அடுத்த 25 ஆண்டுகளில் இதைவிட வேகமாக உழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மாறுபட்ட புதிய சிந்தனைகளை உருவாக்கி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல இளைஞர்கள் முன்வர வேண்டுமென ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் அருகே உள்ள மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பள்ளிக்கூடம் பக்கத்திலேயோ இந்த வழிபாட்டுத் தலங்கள் பக்கத்தில் இருக்கின்ற அது எந்த மதுக்கடைகளாக இருந்தாலும் சரி, அதில் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அதை கண்டிப்பாக அகற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அந்த மாதிரி புகார்கள் எழும் கண்டிப்பாக அந்த துறை அமைச்சர் அதுக்கான முடிவு. நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்களில் முறைகேடு செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் தெரிவித்துள்ளது. 2016-2021 ஆண்டு காலகட்டத்தில் நெடுஞ்சாலை டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்ததில் அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அறப்போர் இயக்கம் புகார் அளித்திருந்தது. மேலும் புகாரை சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டதால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த அறப்போர் இயக்கம், அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும், புகாரை வெளியிட்டது அவதூறு இல்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதையடுத்து இந்த வழக்கு வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. சென்னை அரும்பாக்கம் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட 31.7 கிலோ தங்கத்தையும் மீட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்ளை சம்பவங்களை தடுப்பது குறித்து வங்கிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தவுள்ளதாக தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்தார். ஆனால் பேங்க் பொறுத்தபடி நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம். அடுத்த எல்லாமே வர்ச்சுவலி ஒரு மினிமம் ஒரு வாலண்டரி கோட் ஆஃப் கண்டக்ட் மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் என்ன பண்ணணும் ஒரு அது மாதிரி நடந்தான ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஸில் அதை நம்ம சொல்ல போகிறோம் உங்களுக்கு.
RBIல நமக்கு எவ்ரி குவார்ட்டரில் ஒரு மீட்டிங் நடப்பாங்க. அதில் இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஒரு ஆடிட் பண்ணோம். எல்லாம் நம்ம அந்த இஷ்யூ ரேஸ் பண்ண போகிறோம். சென்னையில் உள்ள நந்தனம் அரசு கல்லூரியில் சென்னை திருவிழா நடைபெற்று வருகிறது. தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் சார்பில் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் சென்னை திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள், உணவு கண்காட்சி, வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவ முகாம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இதனிடையே புதுச்சேரியில் நடைபெறும் உணவு திருவிழாவை அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் 3 நாட்களுக்கு இந்த உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. சென்னையில் கலை நிகழ்ச்சிகளில் கூட்டமில்லை என்பது வருத்தம் அளிப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கலை நிகழ்ச்சிகள் நடக்கின்ற இடத்துல நிச்சயமாக மக்கள் அதிகமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கலைகளிலிருந்து நாம் அந்நியப்பட்டு நிற்பது வருகின்ற தலைமுறை இளைஞர்களை பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபட வைக்கிறது. எனவே நம்முடைய வருங்கால இளைஞர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் கண்டிப்பாக இந்த கலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், அதில் பங்கு பெற வேண்டும். பார்வையாளராக மட்டுமல்ல, அவர்கள் பங்களிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல சமூகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு அடிப்படையாக நிச்சயமாக அமையும். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி மற்றும் திருவைகுண்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவினர் மூலம் ஆகாய தாமரையில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற்றது. பயிற்சி நிறைவு விழாவில் பங்கேற்ற திமுக MP கனிமொழி சுய உதவிக்குழு பெண்களை பாராட்டி பரிசுப் பொருட்களை வழங்கினார். தமிழக அரசு சார்பில் மத்திய அரசின் மின் தொகுப்புக்கு 70 கோடி ரூபாய் மட்டுமே நிலுவைத் தொகை இருப்பதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சீரான மின்சாரம் வழங்கப்படுவதாக கூறினார். மின்சாரம் கொள்முதல் செய்ய மாதந்தோறும் 2500 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிற்கு சிரமத்தை கொடுப்பதற்காகவே மத்திய பாஜக அரசு உதய் திட்டத்தை பெரிதுபடுத்துகிறது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு ஒரு பொருளாதார ரீதியான சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா இந்த உதய் திட்டத்தை பெரிதுபடுத்துகிறார்கள். உதய் திட்டம் என்பது ஒரு அலுவல் ரீதியாக சீர்திருத்தம் என்று அவர்கள் ஆரம்பித்து மக்களிடையே மின்சார விநியோகத்தை குறைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, அவங்க சீர்திருத்தம் செய்கிறோம் என்று சொல்லி மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். உதகை அருகே அரக்காடு கிராமத்தில் சிறுமியை தாக்கிக் கொன்ற சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டுகள் அமைத்துள்ளனர். அரக்காடு கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியை சிறுத்தை இழுத்துச் சென்று தாக்கியது. இதில் படுகாயமடைந்த சிறுமி உயிரிழந்ததால் அச்சமடைந்த கிராம மக்கள் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து 10க்கும் மேற்பட்ட நவீன கேமராக்களை பொருத்திய வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்தனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 2 இடங்களில் கூண்டுகளை அமைத்துள்ளனர். சென்னை உட்பட 8 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து ஒடிசா மாநிலம் பாலசூருக்கு அருகே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் ஜார்க்கண்ட் நோக்கி சென்று வலுவிழக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட 8 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டாரங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. மட்டங்கால், கணபதிபுரம், சிவந்தான்பட்டி, கல்லாக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் அந்த பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. சென்னை கோயம்பேடு அருகே அலங்கார பொருட்கள் செய்யும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நெற்குன்றம் அடுத்த பெருமாள் கோயில் நகர் பகுதியில் அலங்கார பொருட்கள் செய்யும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயானது குடோன் முழுவதிலும் பரவியது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையாக காட்சியளித்தது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். துரிதமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழாவினை முன்னிட்டு குமரவிடங்க பெருமானின் தங்க முத்துக்கிடா வாகன வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆவணி திருவிழாவின் 3ஆம் நாளில் சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்தனர். அப்பொழுது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவாவில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றினார். அப்பொழுது பேசிய பிரதமர், நாட்டில் 10 கோடி குடும்பங்களுக்கு தற்போது வரை குடிநீர் குழாய் மூலம் தூய்மையான குடிநீர் வசதி கிடைக்கப்பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வழங்க வேண்டும் என்கின்ற அரசின் பிரச்சாரத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 1 லட்சத்திற்கும் அதிகமான கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத கிராமங்களாக மாறியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த தங்கள் அரசு கடந்த 8 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாக கூறிய பிரதமர் மோடி, நாட்டின் நிகழ்கால மற்றும் எதிர்கால சவால்களுக்காக அனைவரும் பணியாற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டை பற்றி அக்கறை கொள்ளாதவர்கள் நாட்டின் நிகழ்கால மற்றும் எதிர்காலத்தை பாழ்படுத்த கவலைப்பட மாட்டார்கள் என்றார். டெல்லி கொண்டுவரப்பட்ட புதிய கலால் வரி கொள்கையில் முறைகேடு புகார் தொடர்பாக துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவின் வீடு உட்பட 21 இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியதை அடுத்து சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதில் 16 பேர் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் முதல் குற்றவாளியாக துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. அவரது வீட்டில் 14 மணி நேரம் சோதனை நடத்தப்பட்டது. இதனிடையே மத்திய அரசால் சிபிஐ தவறாக பயன்படுத்தப்படுவதாக டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா குற்றம் சாட்டியுள்ளார். டோலோ 650 மாத்திரையை பரிந்துரைக்கும் மருத்துவர்களுக்கு அந்த நிறுவனம் 1000 கோடி ரூபாய் வரை இலவசங்களை அள்ளி வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இந்திய மருத்துவ மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் கூட்டமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மருந்துகளை அதிக அளவில் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கும் மருத்துவர்களுக்கு ஊக்கத்தொகை என்ற பெயரில் விலை உயர்ந்த பரிசுப் பொருட்கள், வெளிநாட்டு பயணங்கள் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இது தீவிரமான பிரச்சினை என்றும் உடனடியாக கவனிக்க வேண்டும் என்றும் கூறிய நீதிபதி சந்திரசூட் விசாரணையை அடுத்த மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனிடையே 1000 கோடி மதிப்பிலான இலவசங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுவது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் 100% தவறானது என்றும் டோலோ மாத்திரையை தயாரிக்கும் மைக்ரோ லேப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நித்யானந்தாவிற்கு ஜாமீனில் வெளியே வர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து கர்நாடகா மாநிலம் ராம்நகர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிடதி ஆசிரமத்தில் பெண் சீடருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நித்யானந்தாவிற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ராம்நகர் மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது நித்யானந்தாவிற்கு ஜாமீனில் வெளியே வர முடியாத கைது வாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 23ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். நீதிமன்றம் பலமுறை உத்தரவு பிறப்பித்தும் நித்யானந்தா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதும் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹெராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. முதல் போட்டியில் அபார வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ள இந்திய அணி இன்றைய போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து 2வது பாடல் வெளியாகியுள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் படத்தின் முதல் பாகம் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியாகவுள்ளது. ஏற்கனவே படத்தின் டீசர் மற்றும் பொன்னி நதி பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் படத்தில் இருந்து சோழா சோழா என்ற பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு இன்று துவக்கம். அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் சிறப்பு பிரிவினருக்கு முதலில் நடைபெறுகிறது. புதிய சிந்தனைகளை உருவாக்கி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். இளைஞர்களுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தல். மத்திய அரசின் மின் தொகுப்புக்கு 70 கோடி ரூபாய் மட்டுமே பாக்கி. தமிழக அரசு செலுத்த வேண்டுமென அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம்.
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை. தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு திருமாவளவன் கோரிக்கை. கொள்ளையை தடுக்க வங்கிகளுடன் விரைவில் ஆலோசனைக் கூட்டம். சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தந்தி டிவிக்கு தகவல். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. சென்னை உள்ளிட்ட 8 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் இன்று மோதல். தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.